இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3 கன்வர்ஷன் நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்க புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸர்சைஸ் கன்வர்ஷன் தான். இதுல மொத்தம் டோட்டலா வந்து 10 இருக்குது. ஆல்ரெடி 6 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் 3 வந்து இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானது தான். நான் வந்து ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்றது நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் ஏதாவது ஒரு நியூ பாயிண்ட் சொல்றேன், ஏதாவது ஒரு ஹிண்ட் சொல்றேன் அப்படின்னா, அத நீங்க தனியா நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. கன்வர்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். உங்க நோட்ல கன்வர்ஷனுக்குன்னு தனியா ஒரு பேஜ் விட்டுருங்க. அந்த கன்வர்ஷன்ல ஏதாவது நியூ ஹிண்ட் ஏதாவது நான் குடுத்தேன் அப்படின்னா, அத நீங்க நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அது வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பியூட் 1 இன்டூ பியூட் 2 இன்னு வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? முதல்ல நம்ம எழுத வேண்டியது ஸ்ட்ரக்சர் தான். இது என்ன ரியாக்ஷன் தெரியுமா? தெரியாதா? அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து நீங்க எழுதணும். பியூட் 1 இன்டூ பியூட் 2 இன் இல்லையா? அப்ப பியூட் 1 இன் எப்படி வரும்? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் எழுதிட்டேன். நீங்க டைரக்ட்டா எழுதினீங்கன்னா, நீங்க நெறைய தப்பு பண்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பியூட்னா 4 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். ஈன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இருக்கணும். இங்க என்ன பண்ணேன்னா, பியூட் 1 ஈன்னு வந்து என்ன பண்றாங்க, பியூட் 2 ஈன வந்து நமக்கு மாத்துறாங்க. அப்ப என்ன ஆகுது CH3 CH டபுள் பாண்ட் CH3. இதான் நமக்கு என்ன பியூட் 2 ஏன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், நம்பர் ஆஃப் கார்பன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இங்கேயும் நமக்கு வந்து 4 கார்பன் தான் இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து 4 கார்பன் தான் இருக்குது. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணவும் தேவை கிடையாது, டிக்ரீஸ் பண்ணவும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு நமக்கு என்ன சேஞ்சஸ், பொசிஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர வேண்டியது மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கானிக் ஆஃப் ரூல். அந்த மார்க்கானிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கானிக் ஆஃப் ரூல்ல தான் நம்ம புரோமின் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பொசிஷனா செகண்ட் பொசிஷன் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து பொசிஷன் சேஞ்ச் அப்படின்னாலே நம்ம மார்க்கானிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்க்கானிக் ரூல் நம்ம மைண்டுக்கு வந்து வந்துடணும். இது ஒரு ஹிண்டா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப இங்க வந்து பொசிஷன் சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கானிக் ஆஃப் ரூல் யூஸ் பண்ண போறோமா, ஆன்டி மார்க்கானிக் ஆஃப் ரூல் வந்து யூஸ் பண்ண போறோமா நம்ம வந்து யோசிக்கணும். ஓகேவா? அப்ப டபுள் பாண்ட் CH2 வந்து இருக்குது. அப்ப எனிவே நம்ம வந்து கேபியா தான் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். அப்ப பெராக்சைடு வந்து போடணுமா வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னா, டபுள் பாண்ட் வந்து நமக்கு வந்து செகண்ட் பொசிஷன்ல வேணும் அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து பிஆர் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2வது பொசிஷன்ல வந்து இருக்கணும். அப்ப 2வது பொசிஷன்ல நமக்கு வந்து பிஆர் வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து பெராக்சைடு வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கோனிக் ஆஃப் ரூல் வந்து யூஸ் பண்ணாலே போதும். அப்ப இங்க நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேபிஆர் கிடையாது, HBr இல்லையா? HBr. ஓகே, நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, CH2 இங்க CH வந்து Br வந்து நமக்கு வந்து இங்க ஆட் ஆகும். செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். இங்க நமக்கு வந்து CH வந்து ஆட் ஆகும். இங்க நீங்க பெராக்சைடு போடலன்னா என்ன ஆகும்? ஹைட்ரஜன் எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அங்க போய் நமக்கு வந்து ஆட் ஆகும் இல்லையா? அப்ப உங்க டீச்சர் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்களோ அங்க தான் போவீங்க. அப்ப உங்க பெராக்சைடு தான் உங்க டீச்சர். அப்ப டீச்சர் இல்லன்னா ஹைட்ரஜன் எல்லாம் எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து போகும். அப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், பீட்டா எலிமினேஷன் வந்து நீங்க பண்ணணும். ஏன்னா நீங்க டபுள் பாண்டா மாத்தணும். இத ரிமூவ் பண்ணணும். அப்ப நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் பண்ணணும். பீட்டா எலிமினேஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன ரியேஜென்ட், ஆல்கஹாலிக் KOH. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அக்வாஸ் KOH வந்து வேற, ஆல்கஹாலிக் KOH வந்து வேற. ஆல்கஹாலிக் KOH போட்டா நமக்கு வந்து பீட்டா எலிமினேஷன் வந்து நடக்கும். அப்ப இந்த புரோமினுக்கு பீட்டா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் நமக்கு வந்து வெளில போயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்னன்னா பியூட்2ஈன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்ப CH டபுள் பாண்ட் CH3. அப்ப நீங்க மாலிகுல நீங்க வந்து கரெக்ட்டா எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு ஹிண்ட் வந்து கிடைச்சிரும். அப்ப இங்க டபுள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட். பொசிஷன் மட்டும் நமக்கு வந்து மாறி இருக்குது. அப்ப பொசிஷன் மாறிந்தாலே நம்ம மார்க்கோனிக் ஆஃப் ரூலா இல்ல ஆன்டி மார்க்கோனிக் ரூலான்னு வந்து திங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? கன்வர்ஷன் நம்ம பார்ப்போம். இங்க நெக்ஸ்ட் கன்வர்ஷன் என்ன குடுத்துருக்காங்க, 1 குளோரோ பியூட்டேன் டூ ஆக்டேன். முதல்ல நீங்க ஸ்ட்ரக்சர் எழுதுங்க, வேற எதையுமே யோசிக்காதீங்க. பியூட்டேன் 4 கார்பன் ஆட்டம் இருக்கணும். ஒரு குளோரின் இருக்கணும். குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இருக்கணும். அப்ப நமக்கு என்ன CH3 CH2 CH2 CH2Cl. ஓகேவா? சோ இதான் நமக்கு வந்து 1 குளோரோ பியூட்டேன். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஆக்டேன். ஆக்டேன்னா 8 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். ஆல்கேன். there is no double bond and single bond இல்லையா? அப்ப நமக்கு வந்து 8 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். 3 CH3 போட்டோம் பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. CH2 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 CH3. ஓகே, இதான் நமக்கு என்னன்னா ஆக்டேன். ஓகே, அப்ப இந்த காம்பவுண்ட் இந்த காம்பவுண்ட் நமக்கு வந்து பண்ணணும். அப்ப நமக்கு ரியாக்டன்ட் நமக்கு எத்தனை கார்பன் வந்து இருக்குது, 4 கார்பன் வந்து இருக்குது. ப்ராடக்ட் நமக்கு வந்து எத்தனை கார்பன் இருக்குது, 8 கார்பன் இருக்குது. அப்ப நமக்கு நம்பர் ஆஃப் கார்பன் டபுள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் தான். நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் இல்லையா? அப்ப நமக்கு இங்க ஹாலோல்கேன் வந்து இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் நீங்க டபுள் பண்ணா உங்களுக்கு என்ன தேவை, உட்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்ப உட்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம
என்ன பண்ணணும், 2 மாலிகுல் ஆஃப் வந்து குளோரோ ஈத்தேன் வந்து நம்ம இந்த குளோரோ பியூட்டேன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ 2 மாலிகுல் வந்து எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் 2 சோடியம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 சோடியம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மாலிகுல். ஓகேவா? ஸோ 2 குளோரோ பியூட்டேன் இடல நான் வந்து கீழே எழுதுறேன். நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? CH3 CH2 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 Cl. அப்போ நீங்கள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 2 NaC 2 சோடியமும் 2 குளோரினும் ரியாக்ட் ஆகி 2 NaCl நமக்கு வந்து வெளியில் போயிடும். வெளில போனதுக்கு அந்த 2 மாலிகுல் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆக்டின் வந்து கிடைச்சிடும். இங்கே CH வந்து நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா? அப்போ அந்த எல்லா CH சேர்த்து நான் என்ன பண்ணலாம்னா CH2 6 டைம்ஸும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுவும் நமக்கு வந்து தப்பு கிடையாது. ஓகே, நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். அது வந்து உங்கள் கன்வீனியன்ட் தான். இது வந்து எக்ஸாம்லேயும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஆக்டின் இந்த மாதிரி எழுதினீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்கான அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதணும், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபியூட்டேன். ஓகே, ஸோ குளோரோபியூட்டேன் 2 மாலிகுல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். CH2Cl. தென் என்ன பண்ணோம், 2 amount of 2 moles ஆஃப் சோடியம். அப்போ நம்ம என்ன ட்ரை ஈத்தர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ட்ரை ஈத்தர் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா சோடியம் வந்து ஹைலி ரியாக்டிவ், அங்கே வாட்டர் மாலிகுல் மாய்ச்சரே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்டின் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். இந்த மாதிரி ரவுண்டு போடுறது, கீழே மேலே எழுதுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்டு போடுறது, கீழே மேலே போடுறது அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அக்செப்டபிள் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து எழுதுறேன். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா பென்சில் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கங்க. அப்புறம் ப்ராடக்ட் வந்து எழுதிட்டு அது வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. எக்ஸாம் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே கீழையும் போடுறது, இந்த மாதிரி NaCl ரிமூவ் பண்ணுறது, அந்த ரவுண்டு போடுறதெல்லாம் பார்க்கறது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டியது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எழுதி பார்க்கணும்னா நீங்கள் பென்சில் வச்சு எழுதி பார்த்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் கன்வர்ஷன் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கன்வர்ஷன் வந்து பென்சின் டு பைஃபினைல் வந்து கொடுத்தாங்க. அப்போ பென்சினா நமக்கு எப்படி வரும், பென்சின் வந்து நமக்கு தெரியும். இதான் நமக்கு வந்து பென்சின் ஸ்ட்ரக்சர். பைஃபினைல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்சின் வந்து நமக்கு வந்து கம்பைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து சிம்பிளான எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா 2 பென்சின் வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கணும். 2 வந்து பென்சின் தான். ஓகே, ஓகே, இதுவும் நமக்கு வந்து பென்சின் தான். அதே மாதிரி 2 பென்சின் வந்து நமக்கு வந்து கம்பைன் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து 2 பென்சின் நமக்கு வந்து கம்பைன் பண்ணனா இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து டபுள் ஆயிருக்குது. இது நமக்கு வந்து 6 வந்துருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து 12 வந்துருக்குது. அப்போ இதுவும் உட்ஸ் ரியாக்ஷன் ஆசான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உட்ஸ் ரியாக்ஷன் தான். ஆனால் அது அரோமேட்டிக் காம்பவுண்டுக்கு ஃபிட்டிங்கிறவங்க தான் முத கண்டுபிடிச்சாரு. அப்போ நமக்கு வந்து ஃபிட்டிங் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து அதுக்கு பேர் வந்து ஃபிட்டிங் ரியாக்ஷன். அப்போ உட்ஸ் ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, ஃபிட்டிங் ரியாக்ஷன் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவைன்னா ஹாலஜன் வந்து நமக்கு வந்து தேவை. அப்போ சோடியம் போடும்போது ஹாலஜன் வந்து சோடியம் கூட தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். அப்போ இங்கே பென்சின் ரிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ பென்சின் ரிங் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஹாலஜன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஹாலஜன் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னது குளோரினேஷன். அப்போ குளோரினேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், Cl2 வந்து ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா FeCl3 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், குளோரினேஷன் வந்து கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஒரு குளோரின் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும், Cl வந்து கிடைக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த 2 மாலிகுல் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் 2 மாலிகுல் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பென்சின் வந்து இருக்குது, இங்கே வந்து ஒரு குளோரின், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 சோடியம் ஆட்டம், ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு Cl. அப்போ Cl எடுத்துக்கிட்டிங்கன்னா NaCl வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் பைஃபினைல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஸோ பைஃபினைல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் மறுபடியும் எப்படி சொல்கிறேன், எக்ஸாமில் இந்த மாதிரி எழுதாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து குளோரோபென்சின் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் 2 மாலிகுல்ஸ் போட்டு பைஃபினைலோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுறது, 2 சோடியம் வந்து போடுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரவுண்டு போடுறது, அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இதான் நமக்கு வந்து கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் வந்து நான் சொன்ன பாயிண்டெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இன்க்ரீஸ் ஆகணும் என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும், 11th ரியாக்ஷன் நம்ம வந்து எங்கே கொண்டு வரணும், ட்ரிபிள் பாண்ட் கொண்டு வரணும், அதுக்கு வந்து என்ன யூனிக் ரியாக்ஷன், அக்வாஸ் KOH என்னது, அல்கஹாலிக் KOH என்னது, இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும்.